ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரங்கேற்றங்கிறது முதல்ல சபையினர் முன்னிலையில் பர்ஃபார்ம் பண்ணுறது. இதனோட தமிழ் மொழிபெயர்ப்பு மேடை ஏறுதல்னு சொல்லுவாங்க. குரு தனது மாணவரை பொதுமக்களுக்கு வழங்கும் பட்டமளிப்பு விழான்னு குறிக்குது இந்த அரங்கேற்றம். இந்த அரங்கேற்றங்கிற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷில் அசெண்டிங் த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அரங்கேற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டான்ஸர் பல வருஷங்களாக பரதநாட்டியம் கற்றுப்பாங்களே. 5-7 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதை பப்ளிக் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களே. இந்த பரதநாட்டியத்தில் அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பாடம், தில்லானா, குரத்தி இதெல்லாம் அவங்க பாடமாக படிச்சிருக்கணும். குரு இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஸ்டேஜ் ஏறுறதுக்கு தகுதியானவங்கன்னு முடிவு செஞ்சு அதை பர்ஃபார்ம் பண்ண ஒரு நாளை குறிப்பாங்களே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரங்கேற்ற நாள். இந்த அரங்கேற்றங்கிறது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு ஈக்குவலாக இருக்குமே. ஏன்னா இதுக்கும் கல்யாணத்தை போல இன்விடேஷன் போடணும், மண்டபம் பார்க்கணும், குருவுக்கு ப்ரெசன்ட் கிஃப்ட் பண்ணணும். அது இல்லாமல் அரங்கேற்றத்துக்கு அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு உணவளிக்கணும். இப்படி நிறைய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் விளக்கேற்றுதல், தலைமை உரை இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. ஒரு அரங்கேற்றம் ஃபங்க்ஷனுக்கு இந்திய மதிப்புப்படி 3-10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. இது அவங்கவங்களோட வசதியை பொறுத்துதே. காஸ்டியூம் ஒரு 30,000, மியூசிக் 80,000, கேட்ரிங் 60,000, அது இல்லாமல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க, ஃபோட்டோ ஷூட், இப்படி நாம் செலவுகளை அடுக்கிக்கிட்டே போகலாமே. பரதநாட்டிய டான்ஸரோட ஸ்கில்ஸ், டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் இந்த அரங்கேற்றத்தில் பிரதிபலிக்கும். இவங்க லைஃப்பில் இந்த அரங்கேற்றம் ஒரு மைல்கல்லுன்னு கூட நாம் சொல்லலாமே. இப்போ இந்த பரதநாட்டிய டான்ஸருக்கு இந்த அரங்கேற்றம் தேவைதான்னு பார்த்தோம்னா இது நிச்சயம் தேவைதான்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குரு தன்னோட ஸ்டூடெண்ட்டு சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்பும்போது இந்த அரங்கேற்றத்தை ரெடி பண்ணுவாரே. இப்போ யாராவது அரங்கேற்றம் பண்ணி முடிச்சு வந்த உடனே நாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் அப்கமிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். அது இல்லாமல் விஷிங் யூ எ ஸ்பெக்டகுலர் பர்ஃபார்மன்ஸ் இப்படின்னு நாம் வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாழ்த்தும் போது அவங்க உரிச்சு போயிடுவாங்க. ருக்மணி அருண்டேலுங்கிறவங்க பரதநாட்டியத்தில் நம்பர் 1 டான்ஸர், நாட்டிய அகாடமி அவார்டு வாங்கினவங்க. நம்ம தமிழ்நாட்டில் பத்மா பாலசுப்ரமணியம் பத்ம விபூஷன் பட்டம் வாங்கினவங்க. அவங்கள போல வரணும்னு நாம் வாழ்த்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கிராண்ட் டாட்டர் அரங்கேற்றத்தில் அறிந்தவைகளை தான் நான் இங்கே பதிவாய் போட்டிருக்கேனே. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.